ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் தேடுகின்ற கடவுள், நமக்காக வந்த கடவுள், நம்மை பாவத்திடமிருந்து மீட்கின்ற கடவுள். அப்படிப்பட்ட கடவுள் நம்மை ஒருபோதும் எக்காரணத்தை முன்னிட்டும் தள்ளிவிடவோ, ஒதுக்கிவிடவோ, கைவிடவோ மாட்டார். நம்பிக்கையோடு அவரிடம் வருவோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தின் 4வது வாரத்தில் வருகின்ற வியாழக்கிழமையில் இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி வாசகமாக ஏவான் நற்செய்தியிலிருந்து நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பவுல் இஸ்ரேல் மக்களுக்கு முழு திருவிவிலியத்தையும் அழகாக எடுத்து கூறுகிறார். எப்படி கடவுள் இந்த இஸ்ரேல் மக்களாகிய உங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார், எத்தனை ஆண்டுகள் மீட்டு கொண்டு வந்தார், கானான் தேசத்தில் எத்தனை ஆண்டுகள் உரிமை சொத்தாக உங்களுக்கு கொடுத்தார், உங்களுக்கு நீங்கள் அரசர் வேண்டும் என்பதால் முதல் அரசராக யாரை கொடுத்தார், மீண்டுமாக யார் மூலம் உங்களை அவர் வழி நடத்தினார், மீண்டுமாக உங்கள் பாவங்களுக்கெல்லாம் நம் பாவங்களுக்கெல்லாம் மீட்பாக இயேசு கிறிஸ்துவை எப்போது அளித்தார் என்ப முழு விவிலியத்தையும் சுருக்கமாக அழகாக தெளிவாக எடுத்து கூறுகிறார். இதை நாம் படித்தோம் என்றால் முழு விவிலியத்தையும் படித்தது போல. ஏனென்றால் கானான் தேசத்திலே 7 குழுக்களை அழித்து 450 ஆண்டுகள் அவர்களுக்கு உரிமை சொத்தாக கொடுக்கிறார். மீண்டுமாக நீதி தலைவர்களை கொடுக்கிறார். மீண்டுமாக சவுல் என்பவரை அவர் அரசனாக கொடுக்கிறார். சவுலை எடுத்துவிட்டு தாவீதை அரசராக கொடுக்கிறார். தாவீது என் நெஞ்சுக்கு நெருக்கமானவன் என்கின்ற அவரை போகிறார். அவருடைய மரபிலிருந்து வருகிறது. இப்படியாக பவுல் தெல்ல தெளிவாக படித்தவர் என்பதை இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தாங்கி அவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். நாமும் புனித பவுலை போல வாழத்தான் திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கடவுளின் மகனை தாங்கியதால் இந்த வல்லமையை பவுல் பெற்றார். நாமும் திருமுழுக்கினால் அவரை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் பவுலுக்கு கிடைத்த அதே ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுப்பார். அதனால் இறை நற்செய்தி அறிவிப்பதற்கு தேவையான வல்லமையில கட்டு ஜெபிப்போம். நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நம்மிடம் சொல்லுவது, நாம் யார், நாம் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் நான் உங்களுக்காகத்தான் வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தந்தை ஏற்றுக்கொள்வீர்கள். என் பெயரால் வருபவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் என் தந்தையை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம். அப்படியானால் இறை நற்செய்தியை யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை வைத்துக் கொண்டு சாதிக்கொரு சங்கங்கள் என்கின்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேறு வழி இல்லை. ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை வாழ்வு வேண்டும் என்கின்ற முதல் முழக்கத்தை ஏற்படுத்தியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் பிறகு அந்த முழக்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த முழக்கங்கள் மழுங்கடிக்கப்பட்டு விட்டன, இருளடிக்கப்பட்டு விட்டன. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய நற்செய்தியின் மதிப்பீடு ஒடுக்கப்பட்டோருக்கான உரிமை வாழ்வு, புறந்தள்ளப்பட்டோருக்கான உரிமை வாழ்வு. அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதை செய்ய தவறுகின்ற பொழுது நாமும் அந்த கிறிஸ்துகளே என்பதை மனதில் கொண்டு இறைவனுக்காக வாழ அழைக்கப்பட்டோம் என்றால் அந்த வேலையை செய்வதற்கு உண்டான ஆசிரியை கேட்டு தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.